பண்ணுவாரு. பிள்ளைங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கனவை பிள்ளைங்க மேல திணிப்பாரியா. இந்த பிள்ளைய அவன் தான் அப்பதான் எல்கேஜிக்கு போயிட்டு வந்து உட்காந்துருப்பான். அவனை தூக்கி முன்னாடி வச்சுங்க, பாடுறா நீ கலெக்டர் ஆகணும். ஏன்னா நான் கலெக்டர் ஆஃபீஸில் குமாஸ்தாவா இருக்கேன். போற வாரமெல்லாம் என்னை வையிறான். நீ படிச்சு கலெக்டர் ஆகி போற வரவங்களெல்லாம் நீ வையணும், நீ கலெக்டர் ஆகணும். இன்னொரு அப்பா இருப்பாரு, அவர் கமௌண்டரா இருப்பாரு. அவர் அந்த பையட்ட சொல்லுவார், நீ எப்படியாவது டாக்டர் ஆயிடணும். ஏன்னா இந்த டாக்டர் என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காரு, லீவு கேட்டால் தரவே மாட்டேங்கிறார், நீ எப்படியாவது டாக்டர் ஆயிடணும். எப்போ பார்த்தாலும் அப்பா தன்னுடைய கனவை பிள்ளைகளின் படிப்பாக திணிக்க பார்ப்பார். ஆனால் அம்மா என்ன செய்வாங்க தெரியுமா? டே கண்ணா, உனக்கு என்னவாகணும்னு ஆசைடா, நீ என்னவாகணும்னு ஆசை? ஒரு பாடகன் ஆகணுமா, ஒரு டான்சர் ஆகணுமா, இல்லை ஒரு டீச்சர் ஆகணுமா, இல்லை டாக்டர் ஆகணுமா? உன்னுடைய கனவு எதுவோ அதை அம்மாட்ட சொல்லு. அதை நிறைவேற்றுவதற்கு நான் உனக்கு துணையாக நிற்பேன் என்று சொல்வது வீட்டில் இருக்கிற தாயா தகப்பனா?